வணக்கம் நண்பா. தளபதி 69 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்க போறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் நம்ம தளபதியும் சூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தளபதி விஜய் கூட நான் படம் பண்ணல, சூர்யா கூட தான் பண்றேன் அப்படின்றதுக்கான ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னா, சூர்யாவோட 44வது படத்தை நான் தான் இயக்குறேன் அப்படின்றதுக்கான ஒரு அஃபீஷியலான ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நம்ம தளபதிக்கும் இப்போ கார்த்திக் சுப்ராஜுக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மூலியமா எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. இவர் இல்லைன்னா என்னப்பா, இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் நம்ம தளபதிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கலாம். ஸோ இவர் இருந்தால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸோ வந்து நடக்கல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இருக்காரு, வினோத் இருக்காரு. ஸோ அப்புறம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்காக படம் பண்ணணும் அப்படின்றதுக்கான இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரளா ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தளபதி ஒவ்வொரு நாளுமே நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே கூப்பிட்டு, ஸோ ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ்ல யார் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கதை கேட்டுக்கிட்டு இருக்காராமா. ஸோ கேட்டதுக்கப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படின்னா ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துக்கு வந்து கமிட் ஆகிட்டாரு அப்படின்றதான் ஒரு நியூஸாக வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து உண்மை, எந்த டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நண்ப விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171 பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறாரு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே சூர்யா 44 படத்தையும் கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்க போறாரு அப்படின்றதையும் அதுவும் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தளபதியோட படம் பார்த்தீங்கன்னா அதான் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ அதே மாதிரி அஜித்குமார் படமும் பார்த்தீங்கன்னா அதுவும் யார் அஃபீஷியலாக டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு நம்ம தளபதியோட தளபதி 69 படம் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணலாம் நண்பா. இதான் நண்பா விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.